வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்வது அவர் பதவிக்கு அழகல்ல. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். இங்கிலாந்து மன்னர் சார்லஸுடன் பிரதமர் மோடி உரை. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது இனியும் தொடர்ந்தால் ஆளுநர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் கோவி செழியன் எச்சரிக்கை. இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர் அமளி. மக்களவையை ஒத்திவைத்தார் அவைத்தலைவர் ஓம் பிர்லா. தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்வது அவர் பதவிக்கு அழகல்ல என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் 50,088 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அதில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கடந்த கால ஆட்சியாளர்கள், அதாவது இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் அவர்களால் திமுகவின் வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் ஆளும் கட்சியை விமர்சிக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் நியாயமான புகார்களை சொல்லலாம். திமுக ஆட்சி மீது குற்றம் சாட்டப்பட ஏதும் கிடைக்காமல் பொய் சொல்லக்கூடாது என விமர்சித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், முன்னெச்சரிக்கை செய்யாமல் சாத்தனூர் அணையை திறந்துவிட்டதாக பழனிசாமி பொய் சொல்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் சாத்தனூர் அணையை திறக்கும் முன்பு 5 முறை முன்னெச்சரிக்கை செய்யப்பட்டது என்றும், சாத்தனூர் அணையை வைத்து எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் செம்பரம்பாக்கம் ஏரியை எந்த முன்னறிவிப்பும் இன்றி திறந்ததால் 200க்கும் மேற்பட்டோர் அதில் சிக்கி இறந்தனர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஒன்றிய அரசின் நிதிக்காக காத்திருக்காமல் வெள்ள நிவாரண மீட்பு பணிகளை நாங்களே செய்து முடித்தோம் என முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால ஆட்சியாளர்கள், அதாவது இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிற அவங்க, இந்த வெற்றிகளை தாங்கிக் கொள்ள முடியல. அவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு தொடர்ந்து திட்டங்கள் அறிவிக்கிறாங்களே, சொன்னபடி நிறைவேற்றுறாங்களே, அதனால அவங்களுக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவும் கிடைக்குதுன்னு வைத்திருத்தல் காரணமா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம், தவறு கிடையாது. நியாயமான புகார்களாக இருந்தா சொல்லலாம். ஆனா திமுக ஆட்சி மேல குற்றம் சாட்ட எதுவும் இல்லாதம, எதுவும் கிடைக்காம பொய் சொல்லக்கூடாது. பழனிசாமி என்ற தனிநபரா அவர் பொய் சொல்லல, எதிர்க்கட்சி தலைவராக சொல்றார். அது அவர் வைக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல. அண்மையில் ஏற்பட்ட பெஞ்சல் புயலால் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பொழிவு இருந்துச்சு. தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அதை நாம் எதிர்கொண்டோம். ஒன்றிய அரசினுடைய நிதி கூட வருதா வரலையாங்கிறத பத்தி காத்திருக்காம, கவலைப்படாம மாநில அரசே உடனடியா இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இங்கிலாந்து மன்னர் சார்லஸுடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பேசினார். இங்கிலாந்து மன்னர் சார்லஸுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடினார். அப்போது சார்லஸுக்கு மோடி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று தொடர்பு, பல்வேறு துறைகளில் இரு நாடுகள் இடையே உள்ள ஆழமான ஒத்துழைப்பு குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அப்போது சார்லஸ் உடல்நலம் குறித்து பிரதமர் மோடி விசாரித்தார். தன் எல்லை என்ன, எதில் தலையிட வேண்டும், தலையிடக்கூடாது என ஆளுநருக்கு தெரிய வேண்டும் என்று அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்த தமிழ்நாடு உயர் கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புதுக்கோட்டை ரோஜா இல்லம் என்ற விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆளுநர் தலையீடு இருந்தால் முதல்வருடன் பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் வரும் ஜூன் மாதத்திற்குள் 4000 நிரந்தர பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமனம் செய்யக்கூடிய அந்த தேடுதல் குழு யார் யாரை தேர்வு செய்வது என்கிற தேர்வு குழுவில் 3 நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் முறையாக சரியாக அரசின் விதிப்படியும் பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறைகள் படியும் தான் நாங்கள் நியமித்தோம். மாறாக தன்னுடைய எல்லையினுடைய அளவு என்ன, எதில் தலையிட வேண்டும், எதில் தலையிடக்கூடாது என்ற நிலை தெரியாத ஆளுநர் அதை கண்டித்திருப்பதும், யுஜிசி
தேர்வு செய்யக்கூடிய ஒரு உறுப்பினரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என 4வது உறுப்பினரை எங்கள் தலையில் சுமக்க வைப்பதும் ஆளுநர் பொறுப்புக்கு அழகல்ல. இதுவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த அளவிற்கு மாநில உரிமைகளை கட்டி காப்பதில் மத்திய அரசோடு ஒன்றிய அரசோடு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்கி பல்வேறு மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு குரல் கொடுப்பவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உயர்கல்வியை பொறுத்தவரை பல்கலைக்கழகங்களுடைய செயல்பாடு தமிழக அரசு விரும்பி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மாணவர்கள் அது நலன் காப்பது மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள். அப்படி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் போதெல்லாம் உயர்கல்வியில் தனி அக்கறை காட்டிய காரணத்தினால்தான் கலைஞர் காலத்திலிருந்து இன்று வரை உயர்கல்வியில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலையை நாம் எட்டியிருக்கிறோம். அம்பேத்கரை அவமதித்து பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து டெல்லியில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலங்களவையில் அரசியல் சாசனம் மீது நடைபெற்ற சிறப்பு விவாதத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் பெயரை பயன்படுத்துவது தற்போது ஃபேஷனாகிவிட்டது என்றும் இந்த அளவுக்கு கடவுளின் பெயரை கூறியிருந்தால் 7 பிறவிகளிலும் சொர்க்கத்தை அடையலாம் என்று அவர் பேசியது பெரும் சர்ச்சைக்குள்ளானது. மேலும் நாடு முழுவதும் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் டெல்லியில் இன்று நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் முடிய உள்ள நிலையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்று அழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. டிசம்பர் 18ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 12 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஈரோட்டில் முடிவுற்ற நலத்திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டத்தின் அனைத்து துறைகள் சார்பில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள், புதிய திட்ட பணிகள் தொடக்க விழா மற்றும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சோலார் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று 50,088 பேருக்கு 284 கோடியே 2 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் 951 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 559 திட்ட பணிகளை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 133 கோடியே 66 லட்சம் மதிப்பீட்டில் வரவுள்ள 222 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மொத்தம் 1369 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி மேயர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட ஏராளமான வாகனங்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. இந்த தீ விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்ததாகவும் 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சென்று பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட தீயை அணைக்க போராடி வருகின்றனர். அதிகாலை நேரத்தில் பெட்ரோல் பம்பில் நிறுத்தப்பட்டிருந்த சிஎன்ஜி டேங்கர் லாரி மீது மற்றொரு லாரி வந்து மோதியதால் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தீ விபத்தில் படுகாயம் அடைந்தவர்களை சந்திக்க அம்மாநில முதல் மந்திரி பஜன்லால் சர்மாவும் மருத்துவமனைக்கு சென்று விபத்து குறித்து கேட்டறிந்துள்ளார். இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தொடங்கியது. அப்போது மத்திய மந்திரி அமித்ஷா மன்னிப்பு கேட்பதுடன் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் ராகுல் காந்தி மீதான வழக்கு பதிவு நடவடிக்கையை கண்டித்தும் மக்களவையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்பட்டது. அதன் பின்னர் மக்களவை அவைத்தலைவர் ஓம் பிர்லா அதன் தேதியை குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளார். தன்னலமற்ற வாழ்க்கை முறையை அனைவரும் பின்பற்றினால் மகிழ்ச்சி கிடைக்கும் என கோவை பேராயர் திமோத்தி ரவீந்தர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உலக மக்கள் அனைவருக்குமான கிறிஸ்துமஸ் பண்டிகையை அன்பு, ஒற்றுமை, சமதர்மம், மனிதநேயம் ஆகியவற்றை பாதுகாத்து ஒற்றுமையாக கொண்டாடுவோம் என தென்னிந்திய திருச்சபைகளின் கோவை திருமண்டல பேராயர் திமோத்தி ரவீந்தர் தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக மக்கள் அனைவரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை அன்பு, ஒற்றுமை, சமதர்மம், மனிதநேயம் ஆகியவற்றை பாதுகாத்து ஒற்றுமையாக கொண்டாடுவோம் என தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது தென்னிந்திய திருச்சபைகளின் கோவை திருமண்டல உப தலைவர் ஆயர் டேவிட் பர்னபாஸ் மற்றும் வழக்கறிஞர்கள் ஸ்டான்லி ராஜா சிங் ஆகியோர் உடன் இருந்தனர். நாம் பெற்றிருக்கிற அந்த மகிழ்ச்சி, கிறிஸ்து பிறப்பின் மூலமாக நாம் அடைந்திருக்கின்ற அந்த சந்தோஷம் மற்றவர்கள் அனைவரும் பெரும் வகையிலே அதை மற்றவர்களோடு நாம் பங்கு கொள்ளும் பொழுது, when we share our exceeding joy, அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதுவாக இருக்கிறது. தன்னலமற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது இரண்டாவது கருத்து. மூன்றாவது, நாம் யாவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது. இந்த கிறிஸ்துமஸ் செய்தியானது உலக மக்கள் அனைவருக்கும் ஏற்புடையதாக இந்த கிறிஸ்துமஸ் செய்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி மழை அனைவருக்கும் பெய்கிறதோ, வெயில் எல்லாரும் அதை அனுபவிக்கிறோமோ, அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய அருள், ஆண்டவருடைய அருள், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆசீர்வாதம் அனைவருக்கும் இருக்கும்படியாக தான் இந்த செய்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. அரியலூரில் 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூரில் பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் கூட்டமைப்பின் சார்பில் அந்த சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் பணி சுமை குறைப்பு, பதவி உயர்வு மற்றும் கள உதவியாளர்கள் பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இக்கோரிக்கைகளை நிறைவேற்றி தராவிட்டால் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு மதுரையின் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட சூரகுளம் கிராமத்தில் நெல்களம் மற்றும் நாடக மேடை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திருப்பரங்குன்ற சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா பூமி பூஜைக்கான பணிகளை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக போர்க்களத்திற்கு தயாராகி விட்டதாகவும் வருகின்ற 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியுடன் ஆட்சி அமைப்பார் என்றும் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், சட்டமன்றத்தில் 100க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் அதில் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு ரோப்கார் திட்டம், நிலையூர் கம்பிக்குடி கால்வாயில் நீர்வழி போக்குவரத்து, பானாகுளம் கம்மாயில் சுற்றுச்சுவர் எழுப்பி நடைபாதை அமைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்ற தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கூட்டத்தொடரில் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்த 10 கோரிக்கைகள், 10 கோரிக்கைகளின் நிலை என்ன என்பதை பற்றி எங்களுக்கு சட்டமன்றத்தில் பதிலுரையாக இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில 10 கோரிக்கைகளும் நீங்கள் ரோப்கார் திட்டம் 2வது திட்டம் அது நடைமுறையில் இருக்கிறது. ஏன்னா இப்ப டிபிஆர் தான் பண்ணிக்கிறாங்க, நடைமுறையில் இருக்கிறது என்ற செய்தியை சொல்லி இருக்கிறார்களே தவிர இன்னும் அதற்கான முழு பணி நடைபெற்றதாக தெரியவில்லை. ஏன்னா காரணம், எனக்கு கொடுத்த அந்த சிறப்பு திட்டத்துல 5.6 கோடி ரோப்காருக்கு ஒதுக்கி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் மொத்த தொகை இப்போது கிடைத்த தகவல்படி 13 கோடி ரூபாய் இருப்பின் தான் அந்த ரோப்கார் திட்டம் நிறைவேற்ற முடியும் என்ற எஸ்டிமேட்டை போட்டிருக்காங்க. அவங்க கொடுத்திருக்க செய்தியை நான் படிச்சேன். அவங்க கொடுத்தது சட்டமன்றத்துல கொடுத்தது மாவட்ட குழுவால் பரிந்துரை செய்யப்பட்ட மொத்த பணிகள் 10. அதுல நிறைவேற்றப்பட்ட பணி ஒரே ஒரு பணி நிறைவேற்றி இருக்கிறாங்க. நடைபெற்று வரும் பணியில நீங்க சொன்ன ரோப்கார் திட்டம் இருக்கு. இன்னைக்கு நேற்றைய தினம் இந்த விவசாயிகள் எல்லாம் கேட்டாங்க இல்லையா,
தென்பளிஞ்சு, சாய்க்கிளை வெட்டி, வடபளிஞ்சு ஆகிய திட்டம். அதற்கான தொகை வெறும் 10 லட்சம் ஒதுக்கப்பட்டு டிபிஆர் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆனா இது ஒரே ஒரு திட்டம் திருநகர்ல இருக்கிற சுற்றி இருக்கிற திட்டம் வெளிப்படையா லைட் வந்து எடுத்துட்டு தார் ரோடு பண்ணோம்னா அந்த திட்டத்தை அவங்களால செய்ய முடியல அப்படின்னு அந்த பணியை பற்றி கைவிடப்பட்டிருக்கிறாங்க. அருப்புக்கோட்டையில் கனமழை பாதிப்பால் விவசாய விளைநிலங்கள் சேதமடைந்து இருப்பதால் நிவாரணம் வேண்டி தமிழக அரசுக்கு விவசாய சங்க மாவட்ட தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருச்சுழி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ரெட்டியாப்பட்டி அருகில் கஞ்சம்பட்டி கண்மாய் உள்ளது. இதன் ஒரு பகுதி வைப்பாற்றிற்கும் மற்றொரு பகுதி கண்மாயின் கிழக்கு புறமாக திறக்கப்பட்டு மேலையூர், புல்லாநாய்க்கன்பட்டி, பம்மனேந்தல், அரியாநாச்சிபுரம், பெருநாழி உள்ளிட்ட 42 கான்மாய்களுக்கு தண்ணீர் செல்கிறது. இந்நிலையில் கண்மாயை உடைந்து விவசாய பயிர்கள் முற்றிலுமாக வீணாகியுள்ளது. எனவே விவசாய சங்கங்களின் சார்பாக தடுப்பு சுவர் கட்டித்தர வலியுறுத்தி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட தலைவர் ராம்பாண்டியன், தடுப்பு சுவர் தரமற்றதாக இருப்பதால் அந்த கால்வாயில் நல்ல முறையில் தடுப்பு சுவர் கட்ட வேண்டும் எனவும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 55,000 குறையாமல் வழங்க வேண்டும், அதற்கு தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டன போராட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் திருப்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி தலைமையில் குமரன் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவியிலிருந்து விலக கோரியும் அவரது திருவுருவ படத்தை கிழித்தெறிந்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால்சாமி, மாநகர மாவட்ட துணைத் தலைவர்கள் கதிரேசன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முருகேசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் அம்பேத்கரை தவறாக பேசியதை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் திமுக சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் சார்பில் அம்பேத்கர் சிலை முன்பு அம்பேத்கரை இழிவாக பேசிய அமைச்சரை கண்டித்தும் உடனடியாக அவர் பதவி விலக வலியுறுத்தியும் மதவாத கட்சி இந்தியாவிற்கு வேண்டாம் என கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆம்பூர் நகர திமுக செயலாளர் ஆறுமுகம், மாவட்ட அவைத்தலைவர் ஆனந்தன் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட திமுக கட்சி அலுவலகத்தில் இருந்து வடக்கு ராஜவீதி, மேல ராஜவீதி வழியாக கண்டன கோஷங்கள் எழுப்பி நடைபயணமாக அமித்ஷாவிற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட செயலாளர் கே செல்லப்பாண்டியன் மற்றும் நகர செயலாளர் செந்தில், சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில், துணை மேயர் யாக்கத் அலி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். சென்னை தாம்பரத்தில் பொதுமக்களிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அடையாளம் தெரியாத 3 நபர்கள் பேருந்து பயணிகளிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அந்த 3 பேரையும் துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இது குறித்து காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் மோகன்ராஜ் மீது சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் 3 வழக்குகளும், வினோத் மீது ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் 2 திருட்டு வழக்குகளும், பஷீர்கான் மீது ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் 6 வழக்குகளும், வினித் மீது 1 வழக்கும் நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது செல்போன் திருட்டு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மயிலாடுதுறையில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு கொலை செய்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தன் காத்திருப்பு கிராமத்தை சேர்ந்த கல்யாண சுந்தரம் திருவெண்காடு காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு கொலை செய்துள்ளார். இது தொடர்பாக திருவெண்காடு காவல்துறையினர் போக்சோ மற்றும் கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரணை செய்த மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் 4,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். இதையடுத்து அவர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அண்ணாமலையார் கோவிலின் உண்டியல் எண்ணும் பணி நடைபெற்றது.
திருவண்ணாமலை கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா நடந்து முடிந்ததை ஒட்டி அண்ணாமலையார் கோவில் வளாகத்தில் உள்ள உண்டியல் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கேஸ்வரர் கோவில் உண்டியல்கள் என அனைத்து உண்டியல்கள் எண்ணும் பணி தொடங்கியுள்ளது. இதில் 2,83,92,520 ரூபாயும், தங்கம் 184 கிராம் மற்றும் வெள்ளி 1020 கிலோ என காணிக்கையாக கிடைக்க பெற்றுள்ளது. இப்பணியில் கோவில் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றுள்ளனர். தர்மபுரி மாவட்டத்தில் கல்லூரி அளவில் நடைபெற்ற இளையோர் கலை திருவிழாவில் ஸ்ரீகிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரி முதலிடம் வெற்றி பெற்றுள்ளது. தர்மபுரி மாவட்டத்தில் மாநில அரசு அமைச்சகத்தில் கீழ் இயங்கி வரும் நேரு யுவகேந்திரா சார்பில் கல்லூரி அளவில் நடத்தும் இளையோர் கலை விழா மாட்லாம்பட்டி அரசு சட்ட கல்லூரியில் நடைபெற்றது. இதில் 48க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று கிராமிய கலை நிகழ்ச்சிகள், கோலாட்டம், தப்பாட்டம், மயிலாட்டம் மற்றும் கரகாட்டம் போன்ற கலைகளை வெளிப்படுத்தினர். அதில் ஸ்ரீகிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரி மாணவிகள் பங்கேற்று இயற்கை சீர்கேடு மற்றும் விவசாயத்தை காப்போம், கோவில் திருவிழா போன்ற பாடலுக்கு நடனமாடி முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றனர். அதன் பின்னர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் KP அன்பழகன் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசு காசோலைகளை வழங்கினர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 56,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து 7,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 98 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1000 ரூபாய் குறைந்து 98,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயார் என ரஷ்யா அறிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே பல மாதங்களாக போர் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்டது. ஆனால் அதற்கு ரஷ்யா மறுத்துவிட்டது. இந்நிலையில் உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயார் என ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்புடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும், உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாகவும், இது தொடர்பாக உக்ரைன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த நிபந்தனையும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்வது அவர் பதவிக்கு அழகல்ல, முதலமைச்சர் MK ஸ்டாலின் விமர்சனம். இங்கிலாந்து மன்னர் சார்லஸுடன் பிரதமர் மோடி உரை, கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது இனியும் தொடர்ந்தால் ஆளுநர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும், அமைச்சர் கோவி செழியன் எச்சரிக்கை. இந்தியா கூட்டணி MPக்கள் தொடர் அமளி, மக்களவையை ஒத்திவைத்தார் அவைத் தலைவர் ஓம் பிர்லா. தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.